ஆத்ம நமஸ்தே. நான் உங்க வித்யா பேசுறேன். இந்த ஜூன் 2ஆம் தேதி குரு டிரான்சிட் நடைபெறுது. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு நுழையும் குரு அங்கு உச்சம் அடைகிறாரு. அங்கிருந்து 5ஆம் பார்வையா விருச்சக ராசியையும், 7ஆம் பார்வையாக மகர ராசியையும், 9ஆம் பார்வையாக மீன ராசியிலையும் பார்வையிடுறாரு. இதனால நிறைய ராசிகளுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு தான் சொல்லணும். இதுல எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த காலகட்டத்துல கவனமா இருக்கணும், அதாவது ஜூன் 2026 இருந்து அடுத்த ஆண்டு ஜூன் 2027 வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள், எந்த இடத்துல கவனமா இருக்கணும்ன்றதை ஏற்கனவே குரு பெயர்ச்சி பலன்கள்ன்ற வீடியோ கொடுத்துருக்கேன். போய் பாருங்க, உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும். அந்த வகையில இந்த மாதத்துல இன்னும் சில கிரகங்களின் மாற்றங்கள் நிறைய பலன்களை உண்டு பண்ணுது. இதெல்லாம் என்ன மாதிரியான மாற்றங்கள்ன்றது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசினருக்கு இந்த ஜூன் மந்த் ராசி பலன்ல விடிவு காலம் வந்துருச்சுன்னு சொல்லணும். எஸ், குருவோட மாற்றம் கடந்த ஆண்டுல இருந்த போராட்டத்தை எல்லாத்தையும் சரி பண்ணுது, நிவர்த்தி பண்ணுது. உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்குது. நீங்க ஒரு வேலைக்காக காத்துட்டு இருக்கீங்க, புதுசா ஒரு வேலை கிடைக்குமான்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதற்கான காலகட்டம் இந்த காலகட்டமா இருக்குதுங்க. இந்த ஜூன் டு அக்டோபர் மந்த் வரைக்கும் இந்த குரு டிரான்சிட்ன்றது நிறைய வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குதுன்னு தான் சொன்னோம். அதனுடைய ஆரம்ப காலமா தான் இந்த ஜூன் மாதம் இருக்குது. அதாவது கடந்த ஆண்டு முழுக்கவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டிருக்கும். யாருமே நமக்கு துணையா இல்லையே, நமக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, நாம எடுக்கிற முயற்சிகள்லாம் இத்தனை தடங்களா இருக்குதே அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் உங்களுக்கு ஒரு தோல்வி மனப்பான்மையில இருந்திருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையா ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு 9ல குரு இருக்கிறாரு. அவரே தான் உங்க ராசிக்கு 2க்கும் 5க்குமான அதிபதி. இவரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா யோகாதிபதியும் கூட. உங்களுடைய யோகாதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்துல உச்சமடைந்து அங்கிருந்து 5ஆம் பார்வையா பார்வையிடுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை அள்ளி வழங்க போறாரு. உங்களோட ஆசைகள் அப்படியே பூர்த்தியாக போகுது. நீங்க என்ன கேட்டீங்களோ அது அப்படியே நடக்க போகுது. அப்போ கேட்கறதுல கவனமா இருங்க. எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்காதீங்க. எனக்கு இது கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி கேளுங்க. பெருசா ஆசைப்படுங்க, பெருசா கேளுங்க, அத்தனையும் அடைவீங்க. ஏன்னா உங்களுக்கு குரு மாற்றம்ன்றது உங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் பார்வையிடுது. அப்போ உங்களுடைய குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு அப்படியே அள்ளி வழங்குது. இந்த காலகட்டத்துல நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் சரி, என்ன முயற்சிகள் எடுத்தாலும் சரி, அது அப்படியே நடக்கும். ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுது, 5ஆம் இடத்துலயும் குரு பார்வை விழுது. அதனாலதாங்க 9ஆம் இடத்துல குரு உச்சம் அடைகிறாருன்னா அவ்வளவு யோகம் விருச்சிக ராசினருக்கு. இந்த மாதிரியான காலகட்டம் உங்களுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். இப்ப அதே மாதிரியான காலகட்டத்துலதான் இப்ப பயணிக்கிறீங்க. லாஸ்ட் இயர் நீங்க ஏமாந்து போனது, உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது, நீங்க துவண்டு போனது, தோல்வி அடைஞ்சது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பெருசா ஆசைப்படுங்க, பெருசா கேளுங்க, பெருசா பிளான் பண்ணுங்க. அதற்கான முயற்சிகள் நல்லாவே போடும்போது அதற்கான ரிசல்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும். திரும்பவும் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இன்னும் ஒரு 12 வருஷம் ஆக வரதாங்க செய்யும். அதனால விருச்சிக ராசினர் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய அந்த சலிப்பான பேச்சு எல்லாத்தையும் விட்டு ஒழியுங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா செயல்படுங்க. உங்களுக்கு பாருங்களேன், இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களையும் நிறைய முன்னேற்றத்திலையும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த குரு மாற்றம் என்பது. அதுவும் பர்டிகுலரா உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்பவே நல்லா இருக்கு, வலுவா இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஜூன் மாதத்திலிருந்தே அதற்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும். சோ விருச்சிக ராசினர் எதையும் குறைவா எடை போட்டுடாதீங்க, எதையும் குறைவா ஆசைப்பட்டுடாதீங்க, குறைவா யோசிச்சுடாதீங்க. நீங்க என்ன மாதிரியான எஃபர்ட் போடுறீங்களோ கண்டிப்பா அதுல பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். நேரம் நல்லா இருக்குப்பா, அதனால நான் நிம்மதியா தூங்குறேன்னா எஸ், தூக்கம் நிம்மதியா கிடைக்கும் தான். ஆனா நேரம் நல்லா இருக்குப்பா, நான் இப்ப தோன்றேன், புதையலை தேடுறேன் அப்படின்னா அந்த புதையலும் கிடைச்சிடும். ஆக இந்த நேரத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்கன்றது தாங்க இருக்குது. நீங்க வேலைக்காக முயற்சி எடுக்கிறீங்கன்னா எஸ், வேலை வாய்ப்பு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது.
உங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. அப்படிதான் இந்த மாதம் முற்பாதி தொடங்குது. அதனால வேலைக்காக முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றமாவே இருக்குங்க. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல வலுவா இருக்கிறாரு. உங்க ஆட்சி அதிபதி ரொம்ப வலுவா இருந்தாலே போதும், நீங்களும் வலுவா தான் இருக்கீங்க. குரு மாற்றம் நல்லா இருக்கு, உங்க ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவா இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெங்தனா இருக்கீங்க. உங்களுடைய பலம் என்பது மத்தவங்களை பயமுறுத்தும், மத்தவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஆக நீங்க இத்தனை நாள் எனக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஆனா இதுக்கப்புறம் நீங்க ஆறுதல் எல்லாம் தேடாதீங்க, மத்தவங்களுக்கு ஆறுதல் கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு. ஆறுதல் கொடுங்க, மத்தவங்க எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுங்க, மத்தவங்க எல்லாருக்கும் கைட்லைன்ஸ் கொடுங்க. எஸ், விருச்சிக ராசினருக்கு அந்த சலிப்பு பேச்சையும் அந்த ஓயாத கண்ணீருக்கும் விடிவு காலம் வந்தாச்சுங்க. அது எல்லாத்தையும் தொடச்செறிஞ்சிட்டு நீங்க என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அது சக்சஸ் ஆகும். மேரேஜுக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல அலைன்ஸ் வருங்க, தாராளமா முடிச்சிடலாம். அதே மாதிரி கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நாங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் குழந்தை அமையலைன்னா எஸ், இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை அமைஞ்சிடும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பார்வை விழுது, அந்த இடத்துல சனியும் இருக்கிறாரு. ஆக சனியும் குருவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறையவே வந்துட்டு இருக்கு. இந்த இடத்த, இந்த நேரத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கோல்டன் டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் வரவே வராது. இந்த 3-4 மாதம் உங்களுக்கான மாதம். அதுவும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல புதன், சுக்கிரன், குரு அனைத்து கிரகங்களும் இணையுது. ஓகேங்களா? அதுவும் ஜூன் 9ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் குருவோட இணைவு பெறாரு. அதாவது உங்களுக்கு 7க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் இடத்துல குருவோட இணைவு பெற்று வலு பெறாருன்னும் போது நீங்க எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு போறீங்கன்னா கூட சரி, அந்த காரியம் சக்சஸ் ஆகும். வீட்டுல குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடைபெறும், சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், ஃபேமிலியில நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஓகே, இவங்க சொல்றதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது இந்த ஜூன் மந்த்ல இருந்தே தொடங்குதுங்க, பயன்படுத்திக்கோங்க.